ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஆச்சி பேசுகிறேன். இந்த சீசனில் பிளாக்காய் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். இந்த பிளாக்காயை நறுக்கிறதும் அதை வேக வைக்கிறதும் சமைக்கிறதும் ரொம்ப கஷ்டம்னு நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுறதில்ல. இந்த வீடியோவில் அந்த பிளாக்காயை எப்படி ஈஸியாக நறுக்கி ஈஸியாக வேக வச்சு மசாலா போடுறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இன்றைக்கி நான் வந்து பிளாக்காய் மசாலா வைக்க போகிறேன். முந்தா நாள் பொரிச்சிட்டேன். டெய்லி வச்சா வாயுங்கிறதுனால நேற்று விட்டுட்டு இன்றைக்கி வைக்கிறேன். 4ல் 1 பங்கை தான் முந்தா நாள் பொரிச்சேன். அந்த 4ல் இன்னொரு பங்கை இன்றைக்கி எடுத்துக்கிறேன். இந்த பிளாக்காய் நறுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியான வழி சொல்லித்தரேன். நான் வந்து நேற்று நறுக்கையில் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். முதல்ல இந்த நீல பிளாக்காயை குறுக்க வகுந்துக்கணும். குறுக்க வகுந்துக்கின்னு கொஞ்சம் நேரம் இப்படி சாய்வாக பேப்பரில் வச்சுட்டிங்கன்னா அந்த பால் புறம் வடிஞ்சிரும். அந்த பால் புறம் வடிஞ்ச உடனே நம்ம பிட்டு துணியோ பிட்டு பேப்பரோ எடுத்து சுற்றி அந்த பாலை புறம் தொடச்சிடணும். தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கையில் ஒட்டுச்சுன்னா பிசுங்க, அதனால் கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிக்கணும். தொடச்சிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயை தடவிட்டு நம்ம நறுக்கணும். இப்போ நான் வந்து முந்தா நாள் பொரியலுக்கு நறுக்கினேன், இன்றைக்கி நான் மசாலைக்கு நறுக்கிறேன். இதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியான வழி, ஏன்னா எல்லாருக்கும் இது நறுக்க வராது. இது வந்து ரொம்ப பிஞ்சாக இருந்தால், ரொம்ப புதுக்காயாக இருந்தால் எத்தனை நாள் கழித்து நறுக்கினாலும் கொஞ்சம் பால் வரும். இது இப்போ காய் வாங்கி 4 நாள் ஆச்சு, நறுக்கி 2 நாள் ஆச்சு, அதனால் பால் கம்மியாக தான் வருது. இதை வந்து இப்போ நான் இந்த கால் பகுதியை 4ஆக நறுக்கியிருக்கேன். இதை வந்து நல்லா இவ்வளோ வகலை துண்டாக நறுக்கிக்கங்க. காம்பை வந்து முதல்ல நறுக்கி எரிஞ்சிடணும். இதை நல்லா பெரிய பெரிய துண்டாக நறுக்கிக்கிட்டு இதை வந்து குக்கரில் தண்ணி ஊற்றிக்கங்க. கொஞ்சமாக மோர் ஊற்றிக்கங்க, அது கருத்து போகாமல் இருக்கிறது. எப்படி வெள்ளையாக வந்துச்சுன்னு அன்றைக்கி எல்லோரும் என்னை கேட்டீங்கல்ல, அதனால் கொஞ்சமாக மோர் ஊற்றிக்கங்க. இந்த நறுக்கின துண்டுகளை அதில் போட்டு ஒரு 2 விசில் வேக வச்சுருங்க. இது எல்லாத்தையுமே நான் நறுக்கி போடுறேன். 2 விசில் வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சின்னதாக நமக்கு வேணுங்கிற சைஸில் நறுக்கிக்கலாம். பொரிக்கணுன்னா பொரிக்கிற சைஸ்லேயும், மசாலையோ குருமாவோ போடணுன்னா அதுக்கு உண்டான சைஸ்லேயே நறுக்கிக்கலாம். இந்த தண்டு பகுதியை எடுத்துடணும். பிளாக்காயில் கீழே இந்த நம்ம எப்படி பூசணிக்காயிலெல்லாம் விதையை எடுப்போம் அந்த மாதிரி தண்டு பகுதியை எடுத்துடணும். இந்த மேல் தோலையும் எடுத்துடணும். நான் இதை அவிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதை குக்கரில் போட்டு அடுப்பில் வச்சுட்டேன். இதுக்கு கொஞ்சமாக உப்பு, அதாவது தேவையான உப்பு இல்லை, கொஞ்சம் போல் உப்பு, அப்புறமேட்டு நம்ம மசாலா வைக்கையில் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் போல் உப்பு போட்டு குக்கரில் ஒரு 2 விசில் 3 விசில் வேக வச்சிடலாம். 3 சவுண்டு வந்துருச்சு. இப்போ ஆவி அடங்கினோடனே நான் இப்போ குக்கரை திறந்து பார்க்குறேன். இல்லை பாருங்கள், இப்படி வெந்திருக்கு. இன்னும் நம்ம இன்னொரு சவுண்டு விட்டுருந்தோம்னா நல்லா குழஞ்சு போயிடும். அப்புறம் அது நறுக்கையில் உதிர்ந்து கொட்டும். இது போதுமானது. இப்போ இதை நல்லா நம்ம பச்சை தண்ணியை ஊற்றி ஆற வச்சு கொண்டுட்டு போய் நறுக்கலாம். இப்போ நான் நல்லா கழுவி கொண்டு வந்துட்டேன், ஆற வச்சு கொண்டாந்துட்டேன். இந்த பாருங்கள், இந்த தோலை இப்படி நறுக்கிடலாம். இந்த நடுவில் இருக்க தண்டை லேசாக நறுக்கிடலாம். இதை நான் 2ஆக நறுக்கிக்கிறேன். மசாலைக்கு இந்த சைஸ் வேணுமானது. பொரியல்னால் இதையுமே நம்ம குறுக்க 3 தரம் நறுக்கி இங்கிட்ட 3 தரம் நறுக்கினா சின்ன சின்ன துண்டாக வந்துடும். தான் பாருங்கள், பொரியலுக்கு இந்த சைஸ் போதுமானது. இது நான் மசாலைங்கிறதுனால இந்த சைஸ் வச்சுருக்கேன். இது வெறுமன பிளாக்காயும் மசாலா போடலாம், உருளைக்கிழங்கை சேர்த்து போட்டும் மசாலா போடலாம். இன்றைக்கி நான் பிளாக்காயை மட்டும்தான் மசாலா போட போகிறேன். இந்த பாருங்கள், எல்லா பிளாக்காயும் நறுக்கிட்டு இது வந்து 1/4 பிளாக்கா. இந்த மாதிரி பெரிய துண்டாக நறுக்கி அதை குக்கரில் வேக வச்சு அதை சின்னதாக நறுக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா நிறைய பேருக்கு பிளாக்கா நறுக்க தெரியலை. இதை நறுக்கிறதுக்கு சங்கடப்பட்டே இதை வாங்கி உணவில் சேர்க்க மாட்டேங்கிறாங்க, சமைக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி ஈஸியாக நறுக்கலாம், சமைக்கலாம். இதை வந்து பொரிக்கலாம், மசாலா போடலாம், குருமா வைக்கலாம். இதையே சின்னதாக நறுக்கி கூட்டு வைக்கலாம். கூட்டுக்கும் பொரியலுக்கும் சின்னதாக நறுக்கணும், மசாலைக்கும் குருமாவுக்கும் இந்த சைஸ் நறுக்கணும்.
கீழே ஏன் நான் பேப்பர் விரிச்சிருக்கேன்னா, இந்த பலாப்பழத்துலேருந்து பால் ஒட்டும். அந்த பால் வந்து தரையில் பிசு பிசுன்னு ஒட்டிடுங்கிறதுக்காக நான் ஒரு பேப்பரை விரிச்சுக்கிட்டு நறுக்கினேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலா அரைக்கிறதுக்கு நான் ஒரு பெரிய ஸ்பூனால் 2 ஸ்பூன் தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கேன். அந்த பலாக்காய்க்கு இந்த 4 வரமிளகா போதும். கிராம்பு 2 எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சம் சின்ன சீரகம். சோம்பு போதாது, இன்னும் 2 போட்டுக்கிறேன். கொஞ்சம் போல் கசகசா போட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா மையாக அரைச்சிக்கிட்டு வரேன். இப்போ அடுப்பில் ஒரு இருப்பு சட்டியை வச்சு நல்லா ஒரு 5-6 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். அது கொஞ்சம் பிளாக்காக தான், அதனால் அதுக்கு இந்த எண்ணெய் போதுமானது. எண்ணெய் நல்லா காய விட்டு கொஞ்சம் போல் சோம்பு, கொஞ்சம் போல் சீரகம், ஒரு துண்டு அன்னாசி பூவு, ஒரு சின்ன துண்டு பட்டை, இதை அதில் போட்டுக்கணும். காயட்டும் எண்ணெய். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. அந்த சோம்பு, சீரகம், அந்த பட்டை, அந்த அன்னாசி பூவை அதில் போட்டுக்கிறேன். அது பொரியட்டும். நான் வந்து இப்போ இதுக்கு ஒரு 4 பல் வெள்ளைப்பூடு பல், 4-5 பல், ஒரு சின்ன வெங்காயம், ஒரு 5-6 வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, அரை தக்காளி எடுத்திருக்கேன். இது பொரிஞ்ச உடனே இந்த வெங்காயம், வெள்ளைப்பூடு, இந்த கருவேப்பிலையெல்லாம் அதில் போட்டு வதக்கணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியையும் அதில் போடணும். தக்காளியும் லைட்டாக வதங்கினோடனே இந்த அரைச்சி வச்சுருக்கிற மசாலையை அதில் ஊற்றணும். இந்த மசாலா வதங்கி இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பலாக்காயை அதில் கொட்டிடணும். நம்ம வந்து ஏற்கனவே உப்பு போட்டு அவிச்சிருக்கோம். இப்போ கொஞ்சமாக உப்பு, அப்புறம் சாப்பிட்டு பார்த்துட்டு வேணுன்னா போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பும் கலந்து இதை நல்லா கிண்டி விட்டு இந்த மசாலா வத்துற வரைக்கும் வேக வைக்க வேண்டியதுதான். அதாவது இந்த காயில் இந்த மசாலா சாரணும். இது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இதுக்கு வந்து அந்த மிக்ஸி ஜாரை கழுவி அது ஒரு 1/4 டம்ளர் தண்ணியில் கழுவி அதை ஊற்றலாம். ரொம்ப தண்ணி ஊற்றினா வத்துறதுக்கு நேரம் ஆயிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுவோம். ஏற்கனவே அது வெந்த பிளாக்காக தான். மசாலா மட்டும்தான் இப்போ வேகணும், ரெண்டும் உறவு சேரணும். அதுக்கு தான் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நான் சாப்பிட்டு பார்த்து பத்தலைன்னு இன்னும் 2 உப்பு போட்டேன். இப்போ வந்து பிளாக்கா மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இந்த பாருங்கள், இந்த மாதிரி வர்ற ஸ்டேஜில், அதாவது கொஞ்சம் கொஞ்சம் அந்த எண்ணெயை லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். நான் வந்து கம்மி எண்ணெய் ஊற்றிருக்கிறதுனால இது கம்மியாக தான் தெரியுது. இன்னும் கொஞ்சம் நிறைய ஊற்றினா, அதாவது சின்ன பிள்ளைங்க நிறைய ஊற்றி சாப்பிட்டா பரவாயில்ல. நான் எங்களுக்கு இது போதும்னு கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு பிளாக்கா இந்த மாதிரி சேர்ந்து வரையில் இதை இறக்கிடணும். இப்போ வந்து பிளாக்கா சீசன். நறுக்க தெரியாதவங்களும் இந்த நான் சொன்ன மாதிரி நறுக்கி பொரியல், கூட்டு, மசாலா, குருமான்னு செஞ்சு பாருங்கள். இந்த பிளாக்கா மசாலா வந்து தயிர் சாதம், மோர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.